Singapore being a multiracial society, I think this drama and dance just have emphasized on that statement. எல்லாரும் வந்துட்டாங்களா? சரி, இப்பொழுது உங்களுக்காக பரதம். இன்னும் ஒரு ஆள் பாக்கியா? சரி, இப்பொழுது உங்களுக்காக பரதம் நவபவாஸ் நாட்டிய குழுவினர். சச்சின் ஒன்று చెప్పినాలవే அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்திருக்கும் வழக்கமிழ் இயக்க தலைவர் திரு ராஜாமா அவர்களுக்கு வணக்கம். இந்த நவபவாசுக்கு வாய்ப்பளித்த எங்கள் ஐயா சிவபாலன் அவர்களுக்கு வணக்கம், நன்றி. அனைவருமே சற்று முன் நடந்த இந்த நாட்டிய நாடகத்தை பார்த்திருப்பீர்கள். ஒரு சீன பெண்மணி, ஒரு மலாய் பெண்மணி அவர்கள் இருவரும் தத்தம் குழந்தைகளுடன் அன்றாடம் தினமும் ஒரு நாட்டிய பள்ளி நடைபெறும் இடத்தை கடந்து செல்கிறார்கள். அப்போது அந்த நாட்டியத்தை பார்த்தவுடன், அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் பார்த்தவுடன் அவர்களுக்கு மிகவும் பிடித்து அவர்களுக்கு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுகிறது. தன் தாயிடம் தன்னுடைய கோரிக்கையை விடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இது இந்துக்களின் பாரம்பரிய நடனம், அதனாலதான் அந்த தாய் 2 பேரும் இதை செஞ்சு காமிச்சது. இந்துக்களோட இந்த பாரம்பரிய நடனம், அதை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது என்று மறுக்கிறார்கள். அதை அவர்கள் மறுக்க அவர்கள் போராடி மீண்டும் கேட்க ஒரு விஷயத்த குழந்தைகளிடம் மறைச்சோன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைப்படும். அதே போலதான் அந்த நாட்டியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மேலும் பெறணும். அவங்க அறையில வச்சு பூட்டிடுறாங்க. அந்த கதவை திறந்து
நாட்டிய பள்ளியிலிருந்து வரக்கூடிய அந்த ஓசையையும் இசையையும் பார்த்து கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சியை பார்த்து தானாகவே கற்க முயல்கிறார்கள். இதுதான் அந்த நாட்டிய நாடகத்தில் நடந்தது. அப்படி கற்க முயன்றவுடன் அந்த பெற்றோருக்கு புரிய ஆரம்பித்து விடுகிறது. சரி, இவங்களுக்கு இதை முறைப்படி கொடுத்து விடலாம் என அவர்களும் ஆசைப்பட்டு ஒற்றுக்கொள்கிறார்கள். முறைப்படி கற்கவும் அவர்கள் அனுமதி தருகிறார்கள். தற்போது முறைப்படி எப்படி போய் ஒரு பரதநாட்டிய பள்ளியில் சேர வேண்டும் என்பதை அந்த 2 தாய்மார்களும் செய்து காப்பார்கள் தன்னுடைய குழந்தைகளுடன். ஒரு தாம்பூலம், அதில் பூ, பழம், வெற்றிலை பாக்கு, தேங்காய், வஸ்திரங்கள், அதனுடன் ஆசிரியருக்கு பொன்னாடை, இதை அவர் குருவிடம் கொடுத்துவிட்டு குரு மரியாதை செய்து குருவின் ஆசையுடன் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். தற்பொழுது பரதநாட்டியத்தில் மிக மிக முக்கியமானது முதலில் எடுத்தவுடன் தட்டி வணக்கம், நமஸ்காரம் பண்ணுதல், தட்டி வணங்குதல். தட்டி வணங்குதல் என்பது எல்லாமே மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று மட்டும்தான் முதலில் சொல்வோம். எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும் மாதா, பிதா, குரு, தெய்வம். பரதநாட்டியத்தில் முதலில் தான் ஆடும் அந்த தரை, அந்த தளம், அதை தொட்டு வணங்குவார்கள். அதை வணங்கிய பின்னர் தான் கடவுள், 2வது குரு, 3வது அவையினர். இப்பொழுது தட்டி வணங்கும் முறை. அவர்களும் முறைப்படி கற்றுக்கொள்ள ஆரம்பமாகிவிட்டது. அப்படி கற்றுக்கொள்ளதான் அந்த குழந்தைகள் கற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த தாய்மார்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிய வருகிறது. பரதநாட்டியம் என்றால் என்ன, பரதம் என்பது என்ன. பர என்பது மனதை ஒருநிலைப்படுத்துதல். பதம் என்பது அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி கைகளில் பதம் பிடிப்பது, ஒவ்வொரு பதங்களும் பிடிப்பது. அதே போல கைகள் மட்டும் அந்த பதம் பிடிக்கப்படுவதில்லை, பாவனைகள், அந்த ராகம், பாவம், ராகம், தாளம், இது 3ல தான் அந்த பரதமே அடங்கி இருக்கிறது. பாவனைகள், ராகம், ராகத்துக்கு ஏற்றபடி தாளம், அந்த தாளக்கட்டுகள் ஜதிகளாக வகுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஜதிகளாக தக்கிட தக்க, தக்கிட தக்க, திம்மி தக்க, தக்கிட தா, தேய் தேய் தா, ரி தேய் தேய்யா, தேய்யா தேயில, அதெல்லாம் ஒரு மாத்திரைகள். இது ஏன் நான் சொல்றேன்னா, இது பரத பாடம் மட்டுமல்ல, இதை ஒரு மாத்திரைகளாக, கணித சூத்திரங்கள் போல ஒரு சூத்திரங்களாக தான் அது வகுக்கப்பட்டிருக்கு. கணித சூத்திரங்கள் எப்படி, கணிதத்தில் எப்படி சூத்திரம் இருக்கோ அதே மாதிரி, அறிவியலில் எப்படி அழகுகள் இருக்கோ அதே மாதிரி இந்த பரதமானது ஒரு சூத்திரமாக வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆதி தாளத்துல ஆரம்பி, மத்திய தாளத்துல போடு, இப்படியே படிப்படியா இந்த தாளங்களை போடு, இந்த ராகங்களை பாடு. அதில் உள்ள கருத்துக்கள் இதன் மூலம் நாம் ஒவ்வொன்றாக நுழைத்திருக்கிறோம். ஆதி காலத்துல பார்த்தா பிராமின் நிறைய பேர் இந்த பரதத்தை கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரிந்த துறை என்னன்னு கேட்டா கடவுளை போற்றி பாடுவது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த அறிவும் கூட. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமை இருக்கிறது. அதே போல அவர்கள் கொண்டு வந்தபடி நாம் தேவாரத்தையும் திருப்புகளையும் நுழைத்திருக்கிறோம். இதே போல் எந்த மொழியில் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம இந்த பரத கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதே ஒரு சூத்திரங்களை பயன்படுத்தி, அந்த ராக தாளங்களை பயன்படுத்தி வேற மொழி, மலாய் மொழியில் உள்ள நாடகங்களை நடத்தி காமிக்கலாம், சீன மொழியில் உள்ள நாடகங்களை நடத்தி காமிக்கலாம், தாராளமாக செய்யலாம். பரதம் என்பது இந்தியர்களின் பாரம்பரிய நடனம் என்றாலும் அந்த சூத்திரங்கள் நாம இப்ப மேல்நாட்டு அந்த நாகரிகங்களை நம்மளுடைய பாட்டுக்குள்ள நுழைத்திருக்கிறோமா இல்லையா? எவ்வளவோ வெஸ்டர்ன் மியூசிக் நம்மளுடைய பாடல்கள் வந்துருச்சு. அதே போல இந்த பரதம் என்பது இந்துக்களின் நடனம் அல்ல. யாரு வேணாலும், இப்ப நம்ம இந்தியாவிலையும் சரி, இங்கேயும் சரி, எல்லா நாடுகள்லையும் சரி, கிறிஸ்டின் பாட்டு, பரத பாட்டு நிறைய இருக்கு, முஸ்லீம் பாட்டு இருக்கு.
ஏன் சீன மலாய் பெண்களும் படிக்கக்கூடாது, ஆடக்கூடாது? நாம் அந்த ஒரு சமூகத்தினரோடு இணைந்து வாழ்கிறோம். நம்முடைய கலையை புகுத்த வேண்டாம், கலையில் உள்ள பெருமையை எடுத்து சொல்லுவோம். அந்த ஒரு சிறு முயற்சி தான் இந்த பரதம் இனிமையின் பயிற்சி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் பரதத்தில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன. நமது உடலில் உள்ள ஒவ்வொரு அவயங்களுமே தனித்தனியாக இயங்குகின்றது. உதாரணமாக தலையசைவுகளை இங்கு காண்போம். நமது மாணவர்கள் செய்து காண்பிப்பார்கள். ஷிரோபேதா சமம் உத்வாகிதம் அதோ முகம் ஆலோலிதம் குதம் கம்பிதம் ச பராவிதம் உக்ஷிப்தம் பரிவாகிதம் நவதா கதிதம் சீர்ஷம் நாட்டிய சாஸ்திர விசாரகைகி. இது தலையசைவுகள். இதே போல் கண்கள், பிருவங்கள், மூக்கு, இடை, தொடை, வயிறு, இடுப்பு, முழங்கால், பாதம், சாரி என இதில் அடங்காத உறுப்புகளும் இல்லை, இதில் அடங்காத பயிற்சிகளும் இல்லை. பரதம் என்பது அன்பு, காதல் மற்றும் எல்லா வகையான மனிதனுக்கு தேவையான எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ளும் விதத்தையும் அந்த இடங்களையும் பொறுத்து இருக்கிறது. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டும் என்றால் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்ச நாள் போனோம் விலகணும், போனோம் விலகணும்னா அவங்களால முடியாது. எவ்வளவு கடல், ஒவ்வொரு துறையுமே கடல். அதே போல் பரதமும் கடல். அதில் நாம் இருக்கும் வரை நம்மளால் முடிந்தளவு அறிந்து கொண்டால் நமது சந்ததியினருக்கு முறையான பயிற்சியை வழங்குகிறோம் என்ற அர்த்தம். அவ்வளவுதான். இது நம்ம பயில உடம்புல உள்ள இந்த ரத்த ஓட்டம் சீராக நமக்கு கிடைக்கிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதில்லை என்பது அறுதியிட்டு கூறலாம். இப்படி பரதக்கலையில் மனித வாழ்க்கை முறைகளான ஆன்மீகம், அன்பு, காதல், போர் முறைகள், நவரசங்கள், சிற்பங்கள், மருத்துவம், யோகம், உடற்பயிற்சிகள் என இதனுள்ள அடங்காத விடயங்களே இல்லை எனலாம். பரதம் கற்கும் போதும் இனிமை, கற்ற பின்னும் அதன் பலன் இனிமையே, காண்போருக்கும் இனிமை. அந்த ஒரே காரணத்தினால்தான் பரதம் இனிமையின் பயிற்சி என்ற தலைப்பினை நான் வைத்தேன். குழந்தைகள், அந்த மலாய் குழந்தைகளும் சீன குழந்தைகளும் இப்ப அதே அவர்களுடைய பாரம்பரிய உடைக்காக இந்த உடையை நாங்கள் அணிந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவர்கள் தன் சக தோழிகளுடனும் அவர் ஆசிரியராக நடந்திருக்கிறார். அந்த ஆசிரியருடனும் சேர்ந்து சிறந்த ஒரு ஜதிக்காக இவ்வளவு நேரம் புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்கள் அதில் வரும். நாங்கள் ஒரு சிறந்த பார்ட் ஆஃப் ஜதி மட்டும் எடுத்து இவங்க இப்ப பண்றாங்க. பார்ட் ஆஃப் ஜதி தான், கொஞ்சம் ஜதிகள் மட்டும் எடுத்து அவங்க இப்ப பண்ண போறாங்க. பார்த்து ரசியுங்கள். அந்த பார்த்த பிறகு அவங்க ஒரு சீன மலாய் குழந்தைகளுடைய அந்த தாயார்கள் எப்படி அவர்கள் கொஞ்சுகிறார்கள் என்பதையும் பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.
Oh.